அங்கே சந்திப்போம். ஐ லவ் யூ ஆல். வெந்து தணிந்தது காடு. கூல் சுரேஷ் கூலுக்கு வணக்கத்தை போடு. கூல் சுரேஷ் அஃபிஷியலாக எவிக்ட் ஆயிட்டாரு. இவர் வந்து கேம் வந்து சுவாரஸ்யமாக விளையாடத்தனாலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்காதனாலையும் ஒரு 3 வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் சீக்காகவே இருந்தார். நான் வீட்டுக்கு போகணுன்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஓட்டு அடிப்படையில் இவரை வந்து வெளியேற்றிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 3ன்னு அந்த மாறி இடங்களை பெற்றிருந்தாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ரவீனா, நம்ம பூர்ணிமா, தினேஷ்லாம் வந்து வறுவல் வந்து நல்லாவே வந்து இந்த வாரம் வாங்கியிருக்காரு. இருக்கிற போட்டியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் கேட்டிருப்பாரு. ரூல் பிரேக் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஏன்னா பனிஷ்மெண்ட் மாரி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க வாயாலே வந்து என்ன எதனால் இவங்க ரூல் பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லி அது ஒரு விஷயமா பேசப்பட்டது. அதேமாரி கூல் சுரேஷ் வந்து எதனால் அவர் வெளியே தப்பிக்க முயன்றாருன்னு அது ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து நம்ம கமலஹாசன் கேட்க போகிறாரு கூல் சுரேஷ்கிட்ட. அதுக்கான பதில் இருக்கும். நம்ம சண்டே எபிசோட் பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து அஃபிஷியலாகவே நம்ம கூல் சுரேஷ் எவிக்ட் ஆகிட்டாரு. இவர் வாங்கின ஓட்டுகளை வாங்க பார்ப்போம். 5th பிளேஸில் கூல் சுரேஷ் இருக்காரு. 14.19% ஓட்டு வாங்கி 1,60,407 ஓட்டு வாங்கியிருக்காரு. நிக்சன் 4th பிளேஸில் இருக்காரு. 14.22% ஓட்டு வாங்கி 1,60,666 ஓட்டு வாங்கிட்டாரு. விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்காரு. 14.32% ஓட்டு வாங்கி 1,61,801 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் வந்து 3rd பிளேஸில் இருக்காரு. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 14.33% ஓட்டு வாங்கி 1,61,956 ஓட்டு வாங்கியிருக்காரு. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 42.94% ஓட்டு வாங்கி 4,85,253 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அர்ச்சனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தினேஷ், விஷ்ணு, நிக்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போராடின்னு இருந்துக்கிறாங்க. கடைசியில் கூல் சுரேஷ் வெளியே போயிட்டாரு.